يا الله يا الله الحمد لله على كل حال. எங்களோட சமுதாயம் இருக்குது. எங்களோட சமுதாயத்தை எங்கள் சமுதாயத்துக்கு எவ்வளோ நலவு செஞ்சாலும் நம்பிக்கை இல்லை. எவ்வளோ நலவு செஞ்சாலும் நம்ப மாட்டாங்க. அதாவது எங்களோட வாரவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் போட்டு வீடியோகள் க்ரியேட் பண்ணி நாங்கள் அவங்க வாரவங்களை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுறோம், எங்களோட சர்வீசஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் வீடியோவாக எடுத்து போட்டு அதே மாதிரி வந்தவங்க 2-3 நாளையிலேயே கொடுத்த ஃபீட்பேக் எங்களை பற்றி யாராவது வந்து 2-3 நாளில் அப்படி ஃபீட்பேக் கொடுப்பாங்களா? அவங்களோட கைட்லாம் 100க்கு 100 கொடுக்கலும் அப்படி எங்களை பற்றி கொடுத்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வீடியோவை எடுத்து போட்டு இப்படியெல்லாம் செஞ்சாலும் கூட நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. நிறைய பேருக்கு யோசனை, சந்தேகம், யார் இவர், காசை நம்பி கொடுக்கலாமா, என்ன செய்வார், சொன்னது செய்வாரா, ஒழுங்காக செய்வாரா, பல யோசனை. வீடியோ ப்ரூஃபே காட்டிக்கிறோம், அல்லாவை சாட்சியாக வச்சு வேறு சொல்லிக்கிறோம். அதுக்கு அங்கால என்ன இருக்குது? மரக்கறி கடைக்கு போனால் வெண்டைக்காயை உடச்சி பார்த்து வாங்குவோம். ஏன் பெஸ்ட்டு சாய்ஸ் பண்ணுறாங்களாம். தக்காளி ஒவ்வொன்றை எடுத்து பார்ப்பாங்க, எது பெஸ்ட்டு. அரிசி அள்ளி பார்ப்பாங்க, கல் இருக்கா மணல் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி பெஸ்ட்டாக எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு உம்ராவுடைய ஒரு சிறந்த அல்லாவுக்காக வேண்டி வரக்கூடிய ஒரு பயணம், ஒரு சிறந்த பயணமாக அமையணுன்றதுக்காக வேண்டி பெஸ்ட்டை பார்க்குறது இல்லை. எதை தெரியுமா பார்க்குறாங்க? எங்கே விலை குறைவாக இருக்குது, யார் மிச்சம் விலை குறைவாக தாரது, யார் பட்ஜெட்டுக்கு தாரது, இதை தான் பார்க்குறாங்க. புரிஞ்சுதா? நான் வரும்போதில் அதை பார்க்குறது, பட்ஜெட்டையும் விலையையும் பார்க்குறது. இங்கே வந்த பின்னாடி வந்த பிறகு தான் விளங்கும், இவர் பட்ஜெட்டு போட்டிருக்கிறாரு, இவர் கம்மியாக கொடுக்குறாரு, இது தான் கம்மியாக கொடுக்கக்கூடிய நோக்கமா, இதனால தான் அவர் கம்மியாக கொடுக்குறாரா, சொன்ன மாதிரி இல்லை, சொன்ன மாதிரி செய்கிறார் இல்லை. ஸோ வந்த பிறகு தான் எல்லாத்துக்கும் விளங்க வருது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த உம்ராவுடைய இந்த ஜேர்னியில், அல்ஹம்துலில்லாஹ் இந்த மக்கா மதீனாவுடைய ஜேர்னியில் உம்ராக்கு வரக்கூடியவங்க என்னென்ன அசௌகரியங்கள் அவங்களுக்கு ஏற்படுது, என்னென்ன குறைபாடுகள் அவங்களுக்கு ஏற்படுது, இதெல்லாம் தெரிஞ்சு இந்த குறையெல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கி, இந்த குறையெல்லாம் வராமல் ஆக்கி, அவங்களுக்கு எது பெஸ்ட்டு, எது சிறந்தது, எதில் அவங்க செட்டிஸ் ஆகுறாங்க, இது அனைத்தையும் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சர்வீஸை நாம் தாரோன்னு சொல்லி கேரண்டி பண்ணி சொல்கிறோம். ஆனால் நம்மளோட வாரத்துக்கு யோசிக்கிறாங்க. எங்கே போய் சொல்கிறது?